சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். கிங் காங் என்கின்ற சங்கர் ஏழுமலை அவருடைய மகள் திருமணம் கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிங் காங் வீட்டு கல்யாணம் அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அவருடைய மகள் கீர்த்தனா அண்ட் நவீன் அவங்களுடைய இல்ல திருமணம் கோலாகலமாக முடிஞ்சுது. சிஎம்லேருந்து சினிமா பிரபலங்கள், சீரியல் பிரபலங்கள் எல்லாருமே கலந்து கொண்டாங்க. ஒரு மிகப்பெரிய திருமணம். ஏன் இந்த டாபிக் பேசுகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதம் முன்னாடி எடுத்துக்கலாம். கிங் காங் அவர்கள் எல்லாத்துக்கும் போய் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல நடிகர் சங்கத்தி சார்பாக விஷால் அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் தான் பத்திரிக்கை போய் கொடுக்குறாங்க. தலைவர் அண்ட் பொருளாளருக்கு பத்திரிக்கை கொடுக்க வரேன் அப்படின்னு போட்டு ஒரு பத்திரிக்கை கொடுத்து ஒரு ட்ரெண்ட் ஆகுது. அங்கே தான் இவருடைய கல்யாணம், பொண்ணுடைய கல்யாணம் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரிய வருது. இதற்கடுத்து சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்தாரு. அப்புறம் கர்நாடகா போயிட்டு கன்னடா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாருக்கு கொடுத்தாரு. தமிழில் இருக்கக்கூடிய பல திரை நட்சத்திரங்களுக்கு போய் கொடுத்தாரு. ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இந்த மாதிரி அரசியல் பிரபலங்களும் எல்லா பக்கமும் போய் கொடுத்துட்டாங்க. இது ஒரு பக்கம் மிகப்பெரிய பாராட்டுகள் பெற்றுச்சு. பரவாயில்ல, கிங் காங் அவர் இந்த அளவுக்கு பண்ணுறாரு, அவருடைய வசதி செல்வாக்கை தாண்டி போய் பத்திரிக்கை கொடுத்து எல்லாத்தையுமே கூப்பிட ட்ரை பண்ணுறாரு, ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு வந்துச்சு. இன்னொரு பக்கம் இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு ஜாலியாக விஷயம் எடுத்துட்டோம்னா ட்ரெண்ட் ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவில். ஒருத்தர் இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் தான் இதை நம்ம பார்க்கணும். என்னென்னா, எல்லாரும் போட்டு அடி அடிக்கிறாங்க, ட்ரோல்ஸாக போயிட்டுருக்கு. இவர் போய் இந்த பத்திரிக்கை கொடுக்குறதே இவங்க எல்லாருமே காசு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அப்படிங்கிறத போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவருடைய ஓனர் அவர்களுக்கு போய் ஒரு பத்திரிக்கை கொடுக்குறாரு. அவரும் கிங் காங் அவருடைய வீட்டு கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக வரேன், நீங்கள் இந்தாங்க ஒரு பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கை கொடுக்குறாரு. அவர் எல்லாருமே கிங் காங் அண்ணனுக்கு நம்ம உதவி பண்ணணும், அவரால் முடிஞ்ச அளவுக்கு கல்யாணம் பண்ணுறாரு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து பிடிச்சவங்க தான் இந்த நெட்டிசன்ஸ் சொல்லக்கூடிய ஆன்லைன் இருக்கக்கூடிய ட்ரோல் பண்ணுறவங்க எல்லாரும் இவர் காசுக்காக தான் போய் பத்திரிக்கை கொடுக்குறாரு அது இதெல்லாம் சொல்லி இப்போ ஃபைனலாக அவரே வாயிலேருந்து சொல்கிறாரு, நான் எங்கேயும் காசெல்லாம் வாங்குறதுக்காகலாம் போய் பத்திரிக்கை கொடுக்கலங்க, பொண்ணு கல்யாணம் நடக்கணும், எளிமையான முறையில் தான் நான் வச்சுருக்கேன், இந்த திரை பிரபலங்களை வரதுக்காக ஒரு மண்டபம் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிருக்கேன், அவ்வளோதான். சிம்பிளாக கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மண்டபத்தில் ரிசப்ஷன் வச்சு அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. இதில் பாராட்டுக்குரிய விஷயம் என்னென்னா, முதலாளாக தமிழக சிஎம் அவர்கள் வந்துட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். கிங் காங் எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு நகைச்சுவை நடிகர், ஆள் இப்படி இருக்காரு, அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரும்போது கிங் காங் பற்றி ஒரு தெரியாத விஷயம் என்னென்னா, 90 காலகட்டத்தில் திரையுலகில் வரதுக்காக முயற்சி பண்ணுறாரு. 1990 கரெக்டாக ரஜினிகாந்துடைய அதிசய பிறவி படத்தில் நடித்தார். அதில் ஒரு பிரேக் டான்ஸும் வரும். ரஜினி அவர்கள் கட்டில் படுத்து பார்த்துட்டு இருப்பார், இவர் கீழே ஒரு 3 பசங்க ஆடிட்டு இருப்பாங்க, நடுவில் ஒரு பிரேக் டான்ஸ் போடுவார். செம்மையான டான்ஸ் அது, எல்லோரும் பார்த்துருப்போம். அந்த பிரேக் டான்ஸ்லேருந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடச்சிது. ஏன் கிங் காங் அப்படின்னு பேருன்னு பார்த்தோம்னா, கிங் காங் மாதிரியே இந்த உடல் அசைவுகள், நடனம் அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த குரங்கு மாதிரியே லைட்டாக பண்ணுறதுனால கிங் காங் அப்படிங்கிற பேர் அவருக்கு தரப்பட்டது. அதே அவருக்கு ஒரு முத்திரையாகவும் ஆச்சு, அதையும் வச்சுக்கிட்டாரு. இங்கே வரும்போது கட் பண்ணால் ஒரு 20 வருஷம் கழிச்சு அவருடைய மகள் திருமணத்துக்கு தமிழக சிஎம்ஏ வராங்க. இது சாதாரண விஷயம் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு நகைச்சுவை நடிகர், அதுவும் சின்ன சின்ன வேடங்களில் நடிக்கக்கூடிய ஒருத்தர், நம்ம கோயில் ஃபங்க்ஷனு, ஏதாச்சும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் வளர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய நடிகர்கள், முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. இதை நம்ம பாராட்டுமே தவிர இதை விமர்சனம் பண்ணி அவரை நம்ம தள்ளி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். சிஎம் அவர்கள் வந்த பிறகு அடுத்த ஆளாக விஷால் அவர்கள் வந்துட்டாங்க திரையுலகை சேர்ந்து. அதுக்கப்புறம் ஏராளமான நட்சத்திரங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாசர், ரோபோ சங்கர், பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது கிங் காங் அவர்களுக்கு அரசியல்வாதிகளும் நட்சத்திரங்களும் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆதரவு. ஏன்னா நிறைய பெரிய பெரிய கல்யாணத்துக்கே நிறைய பேர் போக மாட்டாங்க, பெரிய ஸ்டார்ஸ் உடைய கல்யாணத்துக்கே போக மாட்டாங்க. இந்த மாதிரி நடிகர் பண்ணுறாங்க போது போகிற விஷயம் மிகப்பெரிய பாராட்டுகள் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யூடியூப்ல நம்ம சில விஷயங்கள் நான் பார்த்தேன். பல கோடி சொத்துகள் சீராக கொடுத்துருக்காங்க, எடைக்கெடை தங்கம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவரே சொல்லிட்டாரு, எப்பா எதுவுமே இல்லைப்பா, நான் சிம்பிளாக பண்ணுறேன், கடன் வாங்கிலாம் கல்யாணம் பண்ணல, என்கிட்ட வச்சு பண்ணுறேன் அப்படின்னு அவர் வாயிலே வாக்குமூலம் கொடுத்தாலும் எடைக்கெடை தங்கம், பிரம்மாண்ட கார், பிரம்மாண்ட வீடு அப்படின்லாம் போட்டு அவங்கள கொஞ்சம் விமர்சனப்படுத்திட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக இந்த கிங் காங் வீட்டு கல்யாணத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.